சென்னை ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய YMCA திடலில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சென்னை மண்டலம் சார்பாக மாபெரும் சமூக பாதுகாப்பு மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த நாடு ஆபத்தில் இருக்கின்றது, நாட்டு மக்கள் ஆபத்தில் இருக்கின்றார்கள், மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று சொல்லக்கூடிய இந்தியா இன்று மதவெறி பிடித்த சர்வாதிகார இந்து ராஷ்டிராவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு இந்துத்துவ கும்பல்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் முக்த் இந்தியா, அரசியல் களத்திலே காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்று சமூகத்திலே முஸ்லிம்கள் இல்லாத இந்தியாவை நோக்கி அவர்களுக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் கேட்பாரற்ற நீதிகளில் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அகதிகள் முகாம்களில் அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட காலமாக சிறைகளில் அடைபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் நீதி என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய சூழல் உருவாகி வருகின்றது. இன்னொரு புறத்திலே ஜனநாயகத்துடைய எல்லா தூண்களும் சரிந்து கொண்டிருக்கின்றது. இறுதி புகலிடம் மக்கள் மன்றம் மட்டுமே இன்று ஜனநாயகத்தில் எஞ்சி நிற்கின்றது. விண்ணை முட்டும் விலைவாசி ஒருபுறம் ஏறிக்கொண்டிருக்கின்றது. இந்தியா நாளை இலங்கையாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லிக் காட்டக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம். இப்படி நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதவெறி பிடித்த இந்த சர்வாதிகார ஆரிய பார்ப்பனிய RSS பாசிச சங்பரிவார சக்திகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் அணிதிரள வேண்டும். மக்கள் மன்றத்திலே அவர்களை அணிதிரட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பிரச்சாரத்துடைய நோக்கம். ஜனவரி 26 தொடங்கி ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்தியாவுடைய மூளை முடுக்குகளில் மாநாட்டின் வாயிலாக, பொதுக்கூட்டத்தின் வாயிலாக, கண்காட்சியின் வாயிலாக இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த பத்திரிகை செய்தியின் வாயிலாக நாங்கள் அழைப்பு விடுப்பது, எல்லா ஜனநாயக சக்திகளும் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் மன்றத்திலே இந்த மதவெறி சக்திகளுக்கு எதிராக அணிதிரள வேண்டும். ஜனநாயக சக்திகள் கைகோர்க்க வேண்டும். எல்லா மதத்தை சார்ந்த, இனத்தை சார்ந்த, மொழியை சார்ந்த எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு இந்த மதவெறி பிடித்த ஆரிய பார்ப்பனிய பாசிச சக்திகளிலிருந்து நாட்டை காக்க வாருங்கள், மக்களாட்சியை பாதுகாப்போம் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய மையக்கருத்து.